விக்கிரவாண்டி தொகுதி பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இடைத்தேர்தலில் நாம் ஏன் திமுகவிற்கு வாக்களிக்கக்கூடாது? மக்கள் சிந்திக்கணும். இப்போ கள்ளச்சாராயம் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. மரக்காணத்தில் போன வருடம் பார்த்திங்கன்னா நிறைய அப்பாவி பொதுமக்கள் அந்த சாராயத்தை அருந்தி இறந்து போனார்கள். அது அனைவருக்கும் தெரியும். அந்த சோகம் முடிவதற்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 70 விவசாய அப்பாவிகள் இறந்து போயிருக்கார்கள். அதற்கு காரணம் இந்த திமுக அரசு. நம்முடைய கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மத்தியில் சோனியா காந்தி ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் தான் 2.5 லட்சம் தமிழர்களை கொத்து குண்டு போட்டு கொன்று குவித்தார்கள். இதையும் நாம் மறந்துட்டோம். சிந்திக்கணும். கைவன் கருணாநிதி சாராய கடையை திறந்தார். அவரே தமிழினத்தில் அழிவுக்கு அவரே காரணமாக இருந்தார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் கஞ்சா வியாபாரம் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சிக்கு பிறகு கஞ்சா வியாபாரம் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெங்கும் ஈஸியாக அந்த கஞ்சானா எப்படி இருக்கும் பார்க்க முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக மக்கள் நினச்சாங்க. ஆனால் இன்னைக்கு கஞ்சா என்பது சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது. நல்லா யோசித்து பார்க்கணும். சாதிய மோதல், மத மோதல், அரசியலே பார்த்திங்கன்னா சாதி அடிப்படையில் தான் அரசியலே அவர் செய்கிறாங்க. அவருடைய மகன் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், மத்திய அரசை குறை சொல்லுவதே அவருக்கு முழு நேர வேலை. மத்திய அரசில், அதாவது உலகம் போற்று முத்தமர், பாரத தேசத்தின் நிரந்தர பிரதமர் திரு நரேந்திர மோடிஜியோட கால் தூசுக்கு இவங்களால் இணையாக முடியும். அவருடைய அரசியல் என்ன, அவருடைய அதிகாரம் என்ன, அவருடைய சுயநலமற்ற ஒரு பொதுநலம் என்னவென்று இந்த உலகத்திற்கே தெரியும். அவருக்கு குடும்பம் இருக்கா? சிந்திக்கணும். ஆனால் நீங்கள் பல கிளைகள், பல இலைகள், பல லட்சம் கோடி உலகம் ஃபுல்லாக சொத்து சேர்த்து வச்சிட்டிங்க. இன்னும் இந்த தமிழ் இனத்தை அழித்தொழிக்காமல் நீங்கள் அடங்க மாட்டீங்க. இந்த மக்கள் எப்பொழுது விழித்துக் கொள்வார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. தயவுசெய்து தமிழக மக்களே புரிந்து நடந்து கொள்ளுங்கள். திமுகவிற்கு தயவு செஞ்சு வாக்களிக்காதீங்க. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி. அன்புமணி அவர்களுக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.